வணக்கம். ரிஷபம். சனிவக்ரம். ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024 ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரை மிகவும் பலமாக சனி வகரமடைவதால் உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் தாமாகவே நடக்கின்ற நல்லவைகளென்று கருதக்கூடிய விதத்தில் என்னென்ன விஷயங்கள் அமைந்துள்ளன என்று பார்ப்போம். சனி பகவானை பொறுத்தமட்டில் அதீதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் ராசிக்கு 3 6 11 ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது வாரி வழங்குவார். ஆனால் அதே நேரத்தில் 5 9 10 ஆகிய இடங்களில் நடுநிலையான பலன்களை கொடுப்பார். இப்படிப்பட்ட நடுநிலையான பலன்களை மிகச்சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பில்தான் தற்போது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எனவேதான் இந்த காலகட்டம் தாமாகவே நடக்கின்ற நல்லவைகளென்று சொல்லக்கூடிய வகையில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனிபகவானின் அமைப்பு காரணமாக பல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது. ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக சனிபகவான் செயல்படுகிறார். உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரனின் நட்புகிரகமாக சனி கருதப்படுகிறார். ராசியின் அதிபதிக்கு மிகவும் சகாயமானவராக சனி இருக்கின்றார். எனவே பல்வேறு விதங்களான நல்லபல அதிர்ஷ்டயோகங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அவருடைய மிகச்சிறப்பான சஞ்சார அமைப்பால் அபரிவிதமாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் ஆட்சிபலம் பெற்று பலமாக வக்ரம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவர் வக்ரகதியில் திரும்பினாலும் 9ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் 10ஆம் இடத்தில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமும் 10ஆம் இடமான கர்மஸ்தானமும் வலுப்பெறக்கூடிய மிகச்சிறப்பான யோகங்கள் மிகவும் பலமாக கிடைக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் மிகச்சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை துல்லியமாக வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி தெளிவுபடுத்துகிறார். உத்தியோகத்தில் கெடுபிடிகள் குறையும். தொழிலில் மிகச்சிறப்பான அதிரடியான முன்னேற்ற யோகங்கள் நடக்கின்ற நல்லவைகளாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு. ஏனெனில் ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் சனி வக்ரம் பெறுகிறார். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் குறைந்து மறையும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பதை துல்லியமாக வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி தெளிவுபடுத்துகிறார். ஏனெனில் சனிபகவானை பொறுத்தமட்டில் சனிக்கு நிகராக கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில் கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடியவர் கண்டிப்பாக சனிபகவான்தான். இப்படிப்பட்ட சனிபகவான் ஏழரை சனி ஜென்மசனி விரயசனி பாதசனி அஷ்டமசனி கண்டசனி அர்த்தாஷ்டமசனி போன்ற காலகட்டங்களில் பல்வேறு விதங்களான சிக்கல்களை கஷ்டங்களை பிரச்சனைகளை சனி ஆட்சிபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலும் சரி அவர் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலும் சரி அதிக அளவிலான பாதிப்புகள் எதுவுமில்லை என்பதை துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார். இது ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டயோகமான வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது. எனவே பல விஷயங்களில் அதிரடியான பிரம்மாண்டமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் பலமாக கிடைக்கிறது என்பதில் துளி அளவும் சந்தேகமில்லை. இந்த சனி வக்ரகாலகட்டம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான நன்மைகள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் கண்டிப்பாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் இல்லாத அளவிற்கு குடும்ப செலவுகளுக்கு போக மீதி இருக்கக்கூடிய தொகைகளை சேமித்து வந்த பழக்கவழக்கத்தில் மாறுதல்கள் ஏற்பட்டு சேமித்தது போக மீதி இருக்கக்கூடிய தொகையைதான் செலவு செய்யக்கூடிய வகையில் நல்லபல மாறுதல்களை பலமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் வக்ரசனி. இது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அணுகுமுறையாகவும் தாமாகவே நடக்கின்ற நல்லதாகவும் அமைவதற்கான யோகங்கள் மிகவும் அபரிவிதமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே திருமண வயதிலுள்ள ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் திருமணதோஷங்கள் தடைகள் விலகி நல்ல வரன் அமைந்து மிகவும் சிறப்பாக விவாகம் நடந்தேறும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வகையில் உங்களுடைய திருமண முயற்சிகள் அனைத்திலும் கண்டிப்பாக காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் வக்ரசனியால் உண்டு. சனிபகவானின் இந்த வக்ரம் பல்வேறு விஷயங்களில் தாமாக நடக்கின்ற நல்லவைகளாகவும் திடீரென பணவரவுகள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் பெருகி பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் வக்ரசனி. இந்த வக்ரசனி காலகட்டத்தில் உங்களுடைய பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்லபல வழிகளை உருவாக்கிக் கொடுப்பார் வக்ரசனி. ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் சனிபகவான் வக்ரம் பெறுவதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல்கள் குறையும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும்.
இதுவரையில் உங்களுக்கு எதிர்பாராத அலைச்சல்கள் அதிகமாக இருந்திருந்தாலும் அவ்வாறான அலைச்சல்கள் முற்றிலுமாக விலகும். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைக்கின்ற செய்கின்ற எல்லாவிதமான விஷயங்களிலும் காரிய வெற்றிகளை உங்களுடைய சிறுமுயற்சியினாலேயே நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. இடமாறுதல் உள்பட பல மாறுதல்களை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். இது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். வியாபாரத்துறை தொழில்துறையில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு லாபங்கள் பன்மடங்கு உயரக்கூடிய யோகங்கள் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமையும். மற்ற துறைகளை விட கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைத்து பணமழை பொழியக்கூடிய ஒரு துறையென்றால் கண்டிப்பாக வியாபாரத்துறை தொழில்துறைதான் என்று கருதப்படுகிறது. அலைச்சல் ஓய்வு இல்லாமல் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் போன்ற நிலை உருவானாலும் கூட பன்மடங்கு லாபங்களும் பிரம்மாண்டமான அதிரடியான அசுர வளர்ச்சிகளும் இந்த சனிவக்ர காலகட்டத்தில் வியாபாரத்துறை தொழில்துறை போன்றவற்றில் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி துல்லியமாக எடுத்துக்காட்டுகிறார். இந்த நல்ல சந்தர்ப்பங்களை கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் யோகங்களையும் நிறைந்து பெற முடியும். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் வேலை கர்மஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று வக்ரம் பெற்றிருப்பதால் உத்தியோகம் ரீதியாக கண்டிப்பாக இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் மறைந்து பிரம்மாண்டமான அளவிற்கு முன்னேற்றங்களும் யோகங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பல்வேறு விதங்களான சலுகைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிறுமுயற்சியினாலேயே நீங்கள் இனிதாக பெறுவீர்கள். மேலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட பல நல்ல யோகங்களை மிகவும் சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வக்ரசனி பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். உத்தியோகத்தில் விரும்பத்தகாத நிகழ்வுகளும் உங்களுடைய மனதை வாட்டி வதைத்து வந்த பல சூழல்களும் இந்த காலகட்டத்தில் மாறுதல்களை பெற்று நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை இந்த சனிவக்ர காலகட்டம் உறுதி செய்து கொடுக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளிலும் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் பெரும்பாலும் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த சனிவக்ர காலகட்டத்தில் கலைத்துறையில் வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் புதிய வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதிக அளவிலான லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. மக்கள் மத்தியில் உங்களுடைய படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவிலான மகத்தான வரவேற்புகளும் புகழும் வெற்றிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த வக்ரசனி காலகட்டத்தில் சனி பகவானின் அமைப்பு காரணமாக உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கின்றதை விட கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் மிகுந்த மகிழ்ச்சிகளையும் மனநிறைவுகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக அமைகிறது. அரசியல் ரீதியான பணிகளில் சுக்கிரன் மட்டுமில்லாமல் பெரும்பான்மையான கிரகங்கள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் அரசியல் சார்ந்த பணிகளில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உருவாகக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சனி வக்ர காலகட்டம் கருதப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளும் யோகங்களும் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதன் பிறகு ஜென்மராசி 2ஆம் இடம் போன்ற பல இடங்களில் மாறி பயணிக்கப் போகிறார். இந்த சனிவக்ர காலகட்டத்தில் செவ்வாயின் அமைப்பு சற்று சாதகமற்றதாக இருந்தாலும் கூட சனி அற்புதமாக வக்ரம் பெற்று சாதகமான நிலையில் இருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் சற்று கடினமாக உழைக்க வேண்டியிருந்தாலும் அவற்றால் நல்ல பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனியும் செவ்வாயும் எடுத்துக்காட்டுகிறார்கள். இந்த காலகட்டத்தில் விவசாயத்துறையில் நல்ல லாபங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் சனிபகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு கவலைகளை கொடுத்து கொண்டிருந்த உடல்ரீதியான மனரீதியான பல்வேறு விதங்களான சிரமங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் விலகுகிறது. இதுவரையில் அதாவது சனி வக்ரகாலகட்டத்திற்கு முன்பு இருந்து வந்த மனதை மாற்றும் கற்பனையான அச்சங்களும் பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் மறைந்து நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை வக்ரம் பெறக்கூடிய சனி உறுதியளிக்கிறார். இந்த காலகட்டத்தில் வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. உங்களுடைய வருமானங்களை உயர்த்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் சனிபகவான் அல்லது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள்.
உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதங்களான தடைகள் விலகி தானாகவே பல நல்ல விஷயங்கள் நடந்தேறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை.